வணக்கம். நாட்டின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்திகளுடன் இணைந்துள்ளீர்கள். இந்துக்களின் 60 வருடங்களில் 30வது வருடமான துர்முகி வருடம் சற்று நேரத்துக்கு முன்னர் உதயமானது. மலர்ந்துள்ள துர்முகி வருடம் சாந்தி, சமாதானம் மற்றும் சுபீட்சத்தை ஏற்படுத்துவதாக அமைய வேண்டும் என நாம் வாழ்த்துகின்றோம். தாம் எதிர்நோக்கி வரும் பிரச்சனைகளுக்கான தீர்வினை இந்த புத்தாண்டேனும் கொண்டு வருமா எனும் எதிர்பார்ப்புடன் வழிமேல் விழி வைத்தே மலர்ந்துள்ள துர்முகி வருடத்தை எமது சொந்தங்கள் இன்று வரவேற்கின்றார்கள். எம்மவர்களின் எதிர்பார்ப்புகள் ஈடேறுமா? துர்முகி வருடத்தில் நீங்கள் எடுத்த காரியம் யாவிலும் வெற்றி பெற்று வாழ்வாங்கு வாழ மீண்டும் ஒரு தடவை வாழ்த்துகிறோம். உள்நாட்டு செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். மலர்ந்தது துர்முகி வருடம். மொசாக் பொன்சேகா தலைமையகம் பனாமா போலீசாரால் சுற்றிவளைப்பு. மது போதையில் பயணிக்கும் வாகன உரிமையாளர்களின் சாரதி அனுமதி பத்திரம் ரத்து செய்யப்படும், போலீசார் அறிவிப்பு. முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா வடக்கு கிழக்குக்கு செய்தது என்ன? தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் வியாழேந்திரன் கேள்வி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் பிரியங்கா சோப்ராவுக்கு இந்திய அரசின் உயரிய விருது. இந்துக்களின் 60 வருடங்களில் 29வது வருடமான மன்மத வருடத்திற்கு விடை கொடுத்து துர்முகி வருடம் மலர்ந்துள்ளது. நமது நாட்டில் இன ஐக்கியம் மற்றும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் சங்கீதமாக சித்திரை புத்தாண்டு மிளிர்வதால் தமிழ் சிங்கள புத்தாண்டு எனவும் துர்முகி வருடப்பிறப்பு சகோதரத்துவ உணர்வுடன் அழைக்கப்படுகிறது. அஷ்ட ஐஸ்வர்யங்கள் மற்றும் சகல சௌபாக்கியங்களையும் வாரி வழங்குவதாக துர்முகி வருடம் சிறக்க வேண்டும் என வேண்டி நாடளாவிய ரீதியில் உள்ள ஆலயங்களில் வருடம் பிறக்கும் சுப நேரத்தில் இன்று விசேட பூஜைகள் இடம்பெற்றன. புராதன சிறப்புமிக்க கொழும்பு கொச்சிக்கடை பொன்னம்பல வாணீஸ்வரத்தில் வருடம் பிறக்கும் சுப நேரத்தில் விசேட பூஜைகள் நடைபெற்றன. பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டு இதன்போது லிங்க வடிவில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ சிவகாமி அம்பாள் சமேத ஸ்ரீ ஸ்வர்ணசபேஸ்வரரை வழிபட்டனர். மன்மத வருடத்துக்கு விடை கொடுத்து துர்முகி வருடத்தில் நாம் இன்று பிரவேசித்துள்ளோம். புது வருடத்தை முன்னிட்டு நியூஸ் ஃபர்ஸ்ட் கொண்டு வரும் விசேட தொகுப்பு அடுத்து. வரலாறு மற்றும் பண்பாட்டின் உன்னதங்களை நினைவு கூர்ந்து புதிய தலைமுறையினரை சமூகமயப்படுத்தும் வாழ்வியலின் முக்கிய அங்கமாக கொண்டாட்டங்கள் மிளிர்கின்றன. இந்து பண்பாட்டின் முக்கிய கொண்டாட்டங்களில் ஒன்றாக விளங்கும் சித்திரை புத்தாண்டு இலங்கையில் மாத்திரமன்றி இந்துக்கள் சரிந்து வாழும் உலக நாடுகளிலும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. துர்முகி வருடம் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இன்று மாலை 6:36 அளவிலும் திருக்கணித பஞ்சாங்கத்திற்கு அமைய இரவு 7:48 அளவிலும் மலர்ந்தது. பரித்தேரில் பவனி வரும் சூரிய பகவான் ராசி மண்டலத்தின் மேச ராசியில் பிரவேசிக்கும் தருணத்தை இந்துக்கள் புத்தாண்டாக கொண்டாடி மகிழ்கின்றனர். புத்தாண்டு மலர்ந்ததன் பின்னர் விஷு புண்ணிய காலத்தில் மரத்து நீரை சிரசில் வைத்து நீராடுதல் பீடைகளை அகற்றி சௌபாக்கியங்களை நல்கும் எனும் நம்பிக்கை இந்துக்களிடையே தொன்று தொட்டு நிலவுகின்றது. வருடப்பிறப்பின் போது தோஷ நட்சத்திரங்களாக கணிப்பிடப்பட்டுள்ள மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம், சுவாதி, விசாகம், அனுஷம், கேட்டை மற்றும் சதயம் ஆகிய நட்சத்திரங்களில் ஜனனித்தவர்கள் மரத்து நீர் வைத்து தோய்வது சிறந்ததாகும். துர்முகி வருடப்பிறப்பன்று வெள்ளை அல்லது பச்சை நிற ஆடைகளை அணிந்து ஆலய தரிசனம் செய்வது சிறப்பை தரும் என சிவாச்சாரியார்கள் தெரிவிக்கின்றனர். வருடம் முழுவதும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் நிறைய வேண்டும் எனும் நோக்கில் பின்பற்றப்படுகின்ற கைவிசேடம் வழங்கும் சம்பிரதாயத்திற்கான சுப நேரங்களாக 16/4/2016 சனிக்கிழமை இரவு 10:30 நள்ளிரவு 12 மணி வரையும், அதேபோன்று 18/4/2016 திங்கட்கிழமை காலை 9:07 9:35 வரையிலும், காலை 9:47 முற்பகல் 11:46 வரையும், மாலை 6:05 இரவு
7:25 வரையும் மற்றும் இரவு 10:19 நள்ளிரவு 12:15 வரையிலும் சுப நேரங்கள் காணப்படுகின்றன. மலர்ந்திருக்கின்ற துர்முகி என்ற பேரோடு கூடியதாகிய இந்த புது வருஷத்தில் நம்முடைய வாழ்விலே நமக்கு எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்க வேண்டும், வெற்றிகள் கிடைக்க வேண்டும் என்று நாம் இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். இந்த புது வருஷத்திலே ஆலய வழிபாடுகள், இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடுகளை எல்லாம் நாம் நிறைவு செய்வதோடு பெற்றோர்களை, தாய் தந்தையர்கள், அதேபோல தாத்தா பாட்டி, வயதிலே மூத்தவர்கள் இவர்களை எல்லாம் வணங்கி அவர்களிடத்திலே ஆசி பெறுவதும் இந்த மங்கள தரிசனங்களாக இந்த வருஷம் பூரா நமக்கு மங்களம் கிடைக்க வேண்டும் என்கின்ற வகையிலே பூரண கும்பங்கள் வைக்கப்பட்டு குற்ற விளக்குகள் ஏற்றப்பட்டு அங்கே மங்களமாக மஞ்சள், வெற்றிலை, பழம், தேங்காய் இவையெல்லாம் நிவேதனமாக வைக்கப்பட்டு அங்கே நவரத்தினங்கள், தங்க காசுகள் இவையெல்லாம் நாங்கள் தரிசனம் பண்ணுகின்றதாகிய அந்த கண்ணாடியின் முன்னால் நின்று நாங்கள் முகத்தையும் பார்த்து தரிசனம் செய்கின்றதாகிய சிறப்பு இந்த புத்தாண்டிலே நடைபெற்று வருகிறது. மலர்ந்திருக்கும் துர்முகி வருடம் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் நிறைந்த ஆண்டாக அமைய நியூஸ் ஃபர்ஸ்டின் வாழ்த்துக்கள். ஒரே தேசம் ஒரே மக்கள் என்ற ரீதியில் தேசத்தை கட்டியெழுப்புவதற்கு அனைவரும் உறுதியுடன் செயற்பட வேண்டும் என பிரார்த்திப்பதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன வாழ்த்து தெரிவித்துள்ளார். சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு ஜனாதிபதி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. இலங்கை வாழ் இந்துக்களினதும் சிங்கள பௌத்தர்களினதும் மிக முக்கியமான தேசிய கலாச்சார விழாகவே சித்திரை புத்தாண்டு கொண்டாடப்படுகிறது. புத்தாண்டானது அர்ப்பணிப்பு, பாராட்டுதல், பகைமை மறத்தல், பெரியோரை கனம் பண்ணுதல், பரிசு பொருட்களை பரிமாறிக்கொள்ளுதல் ஆகியவற்றின் ஒட்டுமொத்த வடிவமாகும் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். சித்திரை புத்தாண்டில் இந்த நற்குணங்களை செயலில் காட்டி அவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கலாச்சார உரிமைகளை பேணி பாதுகாத்தவாறு மனமகிழ்ச்சியை ஏற்படுத்துவது நம் அனைவரினதும் பொறுப்பாகும் என வாழ்த்துச் செய்தியில் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். பேதங்களும் பாகுபாடுகளும் இல்லாத போதைப் பொருள் மற்றும் மதுபான பாவனையற்ற ஒரு தேசத்தை உருவாக்கும் வேலை திட்டத்திற்கு அனைவரினதும் பூரண ஒத்துழைப்பை நல்கும் வகையில் சித்திரை புத்தாண்டை கொண்டாட உறுதி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வதாகவும் ஜனாதிபதி தமது புத்தாண்டு செய்தியில் தெரிவித்துள்ளார். சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை கட்டியெழுப்பும் எதிர்கால வேலை திட்டத்தோடு அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட இப்புத்தாண்டில் உறுதி பூணுவோம் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தனது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். பெற்றுக்கொண்ட சுதந்திர மற்றும் ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்கவும் சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை கட்டியெழுப்பவும் இந்த நன்னாளில் ஒன்றிணைந்து செயற்பட உறுதி பூணுவோம் என பிரதமர் கூறியுள்ளார். அனைத்து இலங்கையருக்கும் சமாதானம், மகிழ்ச்சி, சுபீட்சமிக்கதாக இப்புத்தாண்டு அமையட்டும் என பிரதமர் தனது வாழ்த்துச் செய்தியில் மேலும் தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் பல்வேறு சம்பவங்களின் நிமித்தம் சிதைந்து போயுள்ள தமிழ் சிங்கள சமூகங்களுக்கிடையேயான நல்லுறவை கட்டியெழுப்ப அனைவரும் முன்வர வேண்டும் என தமது சித்திரை புத்தாண்டு வாழ்த்துச் செய்தியில் எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார். சித்திரை புத்தாண்டானது வெறுமனே ஒரு பண்டிகை என்று அல்லாமல் எமது கலை, கலாச்சாரம், பாரம்பரிய விளையாட்டுகள் என பல்வேறு அம்சங்களோடு பின்னி பிணைந்த பல நூற்றாண்டு மேன்மையான வரலாற்றுக்கு சான்றாக இருப்பது சிறப்பம்சமாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அமைக்கை உரைத்தான எமது பாரம்பரியங்களுடன் தனித்துவமான சமூகங்களாக சித்திரை புத்தாண்டை கொண்டாடும் நாம் இதனை தமிழ் சிங்கள மக்களை இணைக்கும் பண்டிகையாக மாத்திரமன்றி இரு சமூகங்களும் கொண்டாடும் பண்டிகை என்பதை பெருமையுடன் நினைவில் கொள்ள வேண்டும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் தமது வாழ்த்துச் செய்தியில் சுட்டிக்காட்டியுள்ளார். பல்வேறு சூழ்நிலைகளின் நிமித்தம் புத்தாண்டை மகிழ்ச்சியுடன் கொண்டாட முடியாத நிலையில் உள்ள நமது உறவுகளை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். கடந்த 3 நாட்களுக்குள் மதுபோதையில் வாகனம் செலுத்திய 688 சாரதிகளை போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட வாகன உரிமையாளர்களின் சாரதி அனுமதி பத்திரத்தை ரத்து செய்வதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த 10ஆம் தேதி முதல் மதுபோதையில் வாகனம் செலுத்தும் சாரதிகளை கைது செய்யும் விசேட திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படுவதாக போலீசார் கூறினர். அதன் பிரகாரம் நேற்று காலை 6 மணி முதல் இன்று காலை 6 மணி வரை 215 சாரதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 3 நாட்களில் கைது செய்யப்பட்டவர்களுள் பெரும்பாலானோர் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்கள் என்பதுடன் 380 பேர் இவ்வாறு கைது செய்யப்பட்டதாக போலீசார் கூறினர். இந்த காலப்பகுதியில் 219 முச்சக்கர வண்டி சாரதிகளும் கைது செய்யப்பட்டுள்ளனர். சில பகுதிகளில் நேற்றிரவு மதுபோதையில் வாகனம் செலுத்தும் சாரதிகளை கைது செய்வதற்காக போலீசாரினால் முன்னெடுக்கப்பட்ட தேடுதல் நடவடிக்கைகள் இவ்வாறு எமது கேமராவில் பதிவாகியது. மதுபோதையில் உள்ளவர்கள் வீதியில் பயணிக்க வேண்டாம். நடந்து சென்றாலும் விபத்துகள் ஏற்படலாம். மதுபோதையில் வாகனம் செலுத்தினால் விபத்துகள் ஏற்படக்கூடும். இது அபாயகரமானது. வீதியில் பயணிப்பவர்கள் மிகவும் கவனமாக செல்ல வேண்டும். இந்த புது வருடத்தில் எமக்கு ஏதேனும் விபத்து நேரிட்டால் அடுத்த ஆண்டு புது வருட பிறப்பை கொண்டாட முடியாமல் போய்விடும்.
மதுபோதையில் வாகனம் செலுத்தும் சாரதிகளை கைது செய்யும் நடவடிக்கை இன்றைய தினமும் முன்னெடுக்கப்படுவதாக போலீசார் மேலும் கூறினர். புத்தாண்டின் பின்னர் இலங்கைக்குள் பாரிய மாற்றம் ஒன்று ஏற்பட உள்ளதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இன்று தெரிவித்தார். ஹல்தமுள்ள கொஸ்லந்த ஸ்ரீ அரியவங்சாராம விஹாராதிபதி கொஸ்லந்தை ஞானதிலகவை சந்தித்து நலன் விசாரித்த பின்னர் பிரதமர் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். நற்செய்தி ஒன்றுடன் புத்தாண்டை நாம் கொண்டாடுகின்றோம். இந்த நாட்டிற்குள் பாரிய அபிவிருத்தி திட்டம் ஒன்றை ஆரம்பிக்க உள்ளோம். ஹம்பாந்தோட்டையை அபிவிருத்தி செய்யும் போது கொஸ்லந்தையும் முன்னேற்றம் அடையும். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையிலான அரசாங்கமும் பாராளுமன்றமும் இந்த நாட்டிற்குள் புதிய அபிவிருத்தி திட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளது. உலக தலைவர்கள் 7 பேரை சந்திப்பதற்காக எமது ஜனாதிபதி எதிர்வரும் மே மாதம் ஜப்பானுக்கு அழைக்கப்பட்டுள்ளார். அவர் ஜப்பானில் இருந்து திரும்பியதன் பின்னர் நாம் அது தொடர்பில் கலந்துரையாடி ஜூன் மாதம் இந்த நாட்டிற்குள் புதிய அபிவிருத்தி திட்டம் ஒன்றை முன்வைக்க உள்ளோம். 10 லட்சம் தொழில் வாய்ப்புகள் ஏற்படுத்தப்படும். අලුත් සංවර්ධන වැඩසටහන ඉදිරිපත් කරනවා. රැකියා ලක්ෂ 10ක් බිහි කරන්න. வெலிப்பன பல்லைகுட தோட்ட மக்களுக்கு எதிர்பாராத வகையில் புது வருடத்தை வரவேற்க முடியாத ஒரு நிலை நேற்று ஏற்பட்டது. தோட்ட குடியிருப்பொன்றில் ஏற்பட்ட மின்னொழுக்கு காரணமாக நேற்று காலை இந்த தோட்ட குடியிருப்புகளில் தீ விபத்து ஏற்பட்டது. விபத்தில் 10 குடியிருப்புகள் தீக்கிரையாகியுள்ளதுடன் கோழித்தொழில் மற்றும் ரப்பர் பால் வெட்டுவதன் ஊடாக சேகரித்த அனைத்து சொத்துக்களும் சேதமாகியுள்ளன. ஒரு நொடியில் அனைத்தையும் இழந்த இந்த மக்கள் பல்லேகுட தமிழ் வித்தியாலயத்தில் தற்போது தஞ்சமடைந்துள்ளனர். வீட்டில் இருந்த சகல சாமானும் இருந்த பொருட்கள், சல்லி, காசு, தங்க நகைகள் எல்லாம் பிள்ளைங்களுக்கு தேவையான அவ்வளவு நாசமா கரியாகி கடைசியில் நாங்கள் மட்டும்தான் ஈடுபட்டிருக்கோம். எங்களுக்கு இன்ன வரைக்கும் ஒரு இருக்கிற இடத்துக்கு இன்னும் ஸ்கூல்ல தான் இருக்கிறோம். இன்ன வரைக்கும் எங்களுக்கு ஸ்கூல் 25ஆம் தேதி பிறகு எங்களுக்கு ஸ்கூல்ல இருக்க முடியாது. எங்களுக்கு இப்பதான் வீடு அமைக்க எங்களுக்கு இருக்க தட்டியும் தனித்தனி காமரா செஞ்சு எங்களுக்கு கொடுக்க சொல்லி இங்க தாழ்மையோட அமைத்து மாத்த நாங்க மிக தாழ்மையோட கேட்டு கழிக்கணும். எங்களுக்கு பிள்ளைங்களுக்கு ஒரு படிப்புக்கா ஐடின்டா ஒண்ணுமே இல்லாம நாங்க மொட்டையா இருக்கிறோம். பொருட்கள் எல்லாம் சாம்பலாகி விட்டது. அதான் முடியுமான அளவு நாங்கள் முயற்சி பண்ணோம். எங்களோட சாமான்களை பொருட்களை எங்களை கஷ்டப்பட்டு உழைச்சி சாமான்களை எடுக்கலாம்ட்டு. ஆனால் எடுக்கலாம் போய் என்கிட்ட உள்ளுக்கு போகலாம் போய் புகை பிள்ளைகளோட சப்பாத்து அதாவது பேக் எல்லாம் நாசமாக போயிடுச்சு. பிள்ளைகளுக்கு நாங்கள் இப்போ அடுத்து நாங்கள் 25ஆம் தேதி பிறகு பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும். அப்போ எப்படி நாங்கள் இதை எப்படி செய்கிறது? இப்போ எங்களுக்கு இருக்கிற வீடு இல்லை. அணிந்திருக்கும் ஆடைகளும் அயலவர்களால் வழங்கப்பட்ட இந்த பாய்களும் தலையணைகளுமே மலர்ந்திருக்கும் இந்த புது வருடத்தில் இந்த மக்களுக்கு உரித்தாக உள்ளது. எதிர்பாராத வகையில் பாதிக்கப்பட்ட வெலிப்பன மக்களை சந்திப்பதற்கு நாளைய தினம் நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினர் பல்லைகுட தமிழ் வித்தியாலயத்துக்கு செல்வதற்கு திட்டமிட்டுள்ளார்கள். பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள சட்டவிரோத நிதி கொடுக்கல் வாங்கல்களுக்கு காரணமாக அமைந்துள்ளதாக கூறப்படும் மொசெக் பொன்சேகா தலைமையகம் இன்று பனாமா போலீசாரினால் சுற்றி வளைக்கப்பட்டது. மொசெக் பொன்சேகா நிறுவனம் எல்லையற்ற நிதி கொடுக்கல் வாங்கல்களுக்கான நிறுவனங்களை பதிவு செய்யும் உலகின் மிகப்பெரிய 4வது நிறுவனமாக கருதப்படுகின்றது. சட்டவிரோத கொடுக்கல் வாங்கல்களுக்கு காரணமாக அமைந்த 11 மில்லியன் ஆவணங்கள் இந்த நிறுவனத்தில் காணப்படுவதுடன் அந்த தகவல்கள் சர்வதேச ஊடகங்கள் மூலம் வெளியாகியுள்ளன. அதன்படி பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியுள்ள ஆவணங்கள் சட்டவிரோத கொடுக்கல் வாங்கலுடன் தொடர்புபட்டதா என்பதை ஆராயுமாறு பனாமா ராஜ்யத்தின் பிரதம நீதியரசர் உத்தரவிட்டுள்ளார். பனாமா போலீசார் இன்று மொசெக் பொன்சேகா தலைமையகத்தை சுற்றி வளைத்தனர். தமது நிறுவனத்தில் தேடுதல் மேற்கொள்வதற்கு அதிகாரிகளுக்கு உயர்மட்டத்தில் ஒத்துழைப்பு வழங்குவதாக மொசெக் பொன்சேகா நிறுவனம் ட்விட்டர் செய்தி மூலம் தெரிவித்துள்ளது. அத்துடன் இந்த நிறுவனத்தின் பங்காளரான ரமோன் பொன்சேகா பனாமா நிறுவனத்தில் முறைப்பாட்டொன்றை பதிவு செய்துள்ளார். தமது நிறுவனத்தின் தகவல்கள் மீது வெளிநாட்டு வலையமைப்புகள் அனுமதியின்றி பிரவேசிப்பதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தமது நாட்டுடன் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுவதில்லை என பிரான்ஸ் எடுத்துள்ள தீர்மானம் தொடர்பில் மீள் பரிசீலனை செய்யுமாறு பனாமா ஜனாதிபதி கேட்டுக் கொண்டுள்ளார். இவ்வாறு இடம்பெறாவிடின் தமக்கு ராஜதந்திர நடவடிக்கைகளை எடுக்க வேண்டி ஏற்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார்.
பனமா அறிக்கையின் மூலம் வெளியாகியுள்ள தகவல்களின் அடிப்படையில் இலங்கையில் 3 நிறுவனங்களும் 22 முதலீட்டாளர்களும் அதனுடன் தொடர்புபட்டுள்ளனர். இதேவேளை 2013ஆம் ஆண்டு வரையான 10 வருடங்களில் 2.88 டிரில்லியன் ரூபாய் இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக குளோபல் பைனான்சியல் இன்டகிரேட் என்ற அமெரிக்க நிறுவனம் வெளியிட்டிருந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் மூலம் இலங்கை சுமார் 960 பில்லியன் ரூபாய் வரி வருமானத்தை இழந்துள்ளது. நாட்டின் பணம் தவறான முறையில் வெளியே செல்வது பாரிய பிரச்சனையாகும். இவ்வாறு இடம்பெறும் போது எதிர்பார்க்கும் பொருளாதார அபிவிருத்தி அடைய முடியாது. பொருளாதார அபிவிருத்தியை அடைந்து கொள்ள வேண்டுமாயின் நாட்டின் வருமானம் அதிகரிக்க வேண்டும். எனினும் இங்கு என்ன நடந்துள்ளது? முதலீடு செய்யும் பணத்தில் 30 அல்லது 40% வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்லப்படுகின்றது. இதனால் நாம் எதிர்பார்க்கும் முதலீட்டு வருமானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இதுகுறித்து இலங்கையில் பெரிதாக கலந்துரையாடுவதை நான் காணவில்லை. ஒரு அதிகாரி ராஜினாமா செய்துள்ளார். இந்த மோசடி தொடர்பில் தற்போதைய அரசாங்கம் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றே நான் நினைக்கின்றேன். எனினும் இது குறித்து விரைவாக விசாரணை செய்து உண்மையான தகவல்களை மக்களுக்கு வழங்க வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது. ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா அண்மையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தொடர்பாக தெரிவித்த கருத்துக்கு பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் வியாழேந்திரன் இன்று பதிலளித்தார். அப்ப நாங்கள் இப்படி ஒன்று வர முந்தியே அதை முன்னுணர்ந்து அரசாங்கத்தோட மாத்தி இருக்கலாம். இந்த அவைகளுக்கு போதிய அரசியல் பலம் இருக்கு. இணக்க அரசியல் நடத்தினோம். அந்த இணக்க அரசியல் கூட என்ன தேவையில் பெற்றுக் கொண்டவர் தனிப்பட்ட பெருமை எதிர்கட்சி தலைவர் அல்லது குழுக்களுடைய பிரதி தவிசால் மற்ற இந்த மாவட்ட அபிவிருத்தி குழு இனத்தலைமைகள் இது தவிர தனி பெருமையாகத்தான் அது நடக்குதே. அதை காணக்கூடிய மாதிரி இருக்கே ஒழிய மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கிற மாதிரி இல்லை. அண்மையிலே டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதிர்க்கட்சி தலைவர் பதவியையும் எடுத்துக்கொண்டு அத்துடன் பாராளுமன்ற குழுக்களின் பிரதி தவிசாளர் பதவியை எடுத்துக்கொண்டு சுகபோகம் அனுபவிப்பதாக கூறியிருக்கின்றார். அவருடைய கருத்தை பார்க்கின்ற பொழுது வேடிக்கையா இருக்கின்றது. நாங்கள் அன்று முதல் இன்று வரை எந்த அரசாங்கத்தோடும் இணைந்து கொண்டு சுகபோகம் அனுபவித்ததை யாரும் நிரூபிக்க முடியாது. அது மக்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் கடந்த அரசுகளிலே இந்த டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் அமைச்சராக இருந்தவர். இவர் அமைச்சராக இருந்து வடக்கிலே ஏன் குறிப்பாக கிழக்கிலே என்னத்தை செய்திருக்கிறார்? பல அமைச்சர்கள் கடந்த அரசாங்கங்களிலே அமைச்சர்களாக இருந்து வயிறு வளர்த்தது அமைச்சர். ஆனால் இவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமைத்துவத்தையோ தமிழ் தேசிய கூட்டமைப்பையோ விமர்சிப்பதற்கு இவருக்கு எந்த அருகதையும் இல்லை. யுத்த காலத்தில் காணாமற் போனதாக முறைப்பாடு செய்யப்பட்ட வடமாகாண இளைஞர்கள் 3 மாலைத்தீவு சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் கடந்த 2ஆம் திகதி நாம் செய்தி வெளியிட்டிருந்தோம். இந்த இளைஞர்கள் 3 கடந்த 10ஆம் திகதி மாலைத்தீவு சிறையிலிருந்து இலங்கைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக அவர்களின் நண்பர்கள் மூலம் உறவினர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. விஸ்வமடு, வவுனியா மற்றும் முல்லைத்தீவு ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த இளைஞர்கள் காணாமற் போயுள்ளதாக அவர்களது பெற்றோர்களினால் மன்னார் பிரஜைகள் குழுவினூடாக காணாமற் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவிடம் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. இவர்கள் 2008ஆம் ஆண்டு LTTE-யினரின் ஆயுத கப்பலில் பயணித்துக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் மாலைத்தீவுக்கு சென்றுள்ளதாக காணாமற் போனோர் தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளும் ஜனாதிபதி ஆணைக்குழுவினரின் விசாரணையில் தெரியவந்தது. எமது விசாரணை குழுவினரிடம் விசாரணை மேற்கொள்வதற்கு கையளிக்கப்பட்டது. அவர்கள் வடக்கிற்கு சென்று சாட்சி விசாரணைகளை பதிவு செய்து எங்களிடம் தகவல்களை வழங்கினர். அதன் பிரகாரம் நாங்கள் மேற்கொண்ட விசாரணையின்படி அவர்கள் மாலைத்தீவு சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமையை அறிய முடிந்தது. அவர்கள் மாலைத்தீவில் சிறை வைக்கப்பட்டுள்ளமைக்கான போதிய அளவு விடயங்கள் எங்களிடம் உள்ளன. இதனையடுத்து ஜனாதிபதி ஆணைக்குழு உயர்மட்ட நடவடிக்கையை மேற்கொண்டு குறித்த நபர்களை இலங்கைக்கு கொண்டுவர நடவடிக்கை மேற்கொண்டனர். இந்த நிலையில் கடந்த 10ஆம் திகதி மாலைத்தீவு சிறைச்சாலையிலிருந்து குறித்த நபர்கள் இலங்கைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக அவர்களின் நண்பர் ஒருவர் குறிப்பிட்டதாக உறவினர்கள் மன்னார் மாவட்ட பிரஜைகள் குழுவின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளனர். எனது மகன் முத்துலிங்க யோகராசா அவர் 2006ஆம் ஆண்டிலிருந்து காணவில்லை என்று நாங்கள் தேடி அலைஞ்சு திரிஞ்சு கொண்டிருந்தோம். 2011ஆம் ஆண்டு நாங்கள் மகன் இருக்கிற இடத்துல இருந்து எங்களுக்கு ஒரு நம்பர் ஒன்று வந்தது. அந்த நம்பர்ல இருந்து நாங்கள் மாதத்துக்கு ஒரு முறை நாங்கள் காய்ச்சி கொண்டிருக்கிறோம். எங்கள் மகனூடாக காய்ச்சி கொண்டிருந்தோம். மன்னாரில் ஒரு பாதர் ஊடாக நாங்கள் 2-3 தரம் கதைச்சோம். எங்களுக்கு எங்கள் மகனை எடுத்து தாங்க, எங்கள் மகனோட கதைக்கு மகனை பார்க்கணும்னு சொல்லி அவங்க ஊடாக ஆனக்குள்ளிலிருந்து அவங்களை கூட்டிக் கொண்டு எங்களோட வீட்டுக்கு வந்தவங்க அவங்களெல்லாம் எங்களோட நல்ல மாதிரி கலந்து எல்லாம் கதைச்சி விட்டு எங்களோட மகன்ட நம்பரையும் வேண்டி கொண்டு போனவங்க. வேண்டி எங்களோட மகனோட உடனே எங்களோட மகன்ட நம்பர்ல இருந்து கதைச்சவங்க. 2016ஆம் ஆண்டு 10ஆம் திகதி மாலத்தீவுல இருந்து இலங்கைக்கு வந்து விட்டார் என்று மகனோட இருக்கிற
நண்பன் ஒருவர் தான் எங்களுக்கு சொல்லிவிட்டது. ஆனால் எங்க இருக்கிறார், என்ன பாடு, என்ன நடந்தது என்று சொல்லி எங்களுக்கு இன்னும் இதுவரையிலும் தெரியாது. இது தொடர்பில் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் HMNC தனசிங்கவிடம் தொடர்பினை ஏற்படுத்தினோம். மாலைத்தீவிலிருந்து கடந்த 12ஆம் தேதி 14 சிறை கைதிகள் இலங்கைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்தார். இலங்கை மற்றும் மாலைத்தீவுக்கு இடையிலான கைதிகள் பரிமாற்ற உடன்படிக்கையின் பிரகாரம் இந்த கைதிகள் நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். இவர்களில் தமிழ், முஸ்லிம், சிங்கள மூவின கைதிகளும் அடங்கியுள்ளதாக தெரிவித்த சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் போதைப்பொருள் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்செயல்களின் அடிப்படையில் இந்த இலங்கையர்கள் மாலைத்தீவில் கைது செய்யப்பட்டிருந்ததாக கூறினர். மாலைத்தீவு நீதிமன்றத்தினால் தண்டனை வழங்கப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டு வெளிக்கட சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் HMNC தனசிங்க மேலும் தெரிவித்தார். இதுவேளை காணாமற் போனதாக கூறப்பட்ட 3 தமிழ் இளைஞர்கள் இந்த குழுவினரில் உள்ளனரா என காணாமற் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் தலைவர் மேக்ஸ்வெல் பரணகமவிடம் வினவப்பட்டது. மாலைத்தீவிலிருந்து பரிமாற்றப்பட்ட கைதிகளில் ஆணைக்குழுவிடம் முன்வைக்கப்பட்ட முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள தமிழ் இளைஞர்கள் அடங்கியுள்ளனரா என ஆராய்ந்து தகவல் வெளியிடுவதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த சில நாட்களாக புனர்வாழ்வளிக்கப்பட்ட முன்னாள் போராளிகளின் தற்போதைய நிலை தொடர்பான தகவல்களை நாம் வெளியிட்டு வருகிறோம். அந்த வகையில் கடந்த பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி முல்லைத்தீவைச் சேர்ந்த மயூரன் ஆனந்தி தம்பதி தொடர்பில் நாம் செய்தி வெளியிட்டோம். இந்த செய்தியை பார்வையிட்ட வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் KK மஸ்தான் இந்த தம்பதியின் பிரச்சனைகள் தொடர்பில் ஆராய்வதற்கு இன்று சென்றிருந்தார். முன்னாள் போராளிகளான மயூரன் ஆனந்தி தம்பதியை சந்தித்த பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களின் கடைக்கு அருகில் உள்ள பள்ளத்தை மூடுவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக வாக்குறுதி வழங்கினார். இப்படியான ஒரு இது நானும் இங்கு வருவதற்கு காரணம் அந்த சக்தியின் நிகழ்ச்சியில அந்த நிகழ்ச்சியை பார்த்ததால தான். அவர்களுக்கு இப்போ இன்னும் கொஞ்ச நாட்களுக்கு முன்னுக்கு கூட ஒரு நபர் வந்து ஒரு வெளிநாட்டை சேர்ந்த நபர் வந்து வந்து குழாய் கிணறோடு அடித்து கொடுத்திருக்கின்றார்கள். சக்தியின் அந்த ஊடகவியலாளர்களாக இருப்பவர்கள் வந்து இது மாதிரி அவர்களை சந்தித்து இந்த நிகழ்ச்சிகளை பாரியளவில் போடும் பொழுது இவர்களுக்குரிய உதவி திட்டங்கள் காலக்கிரமத்தில் இவர்களுக்கு வந்து சேரும் என்பதுதான் எனது அபிப்பிராயம். முதல் கொடுத்திருந்த சக்தி டிவியின் நியூஸை பார்த்து எங்களை பார்வையிட வந்திருக்கின்ற மஸ்கான் MP அவர்கள் எங்களுடைய கடைக்கு அருகில் உள்ள பெரிய கிடாங்குண்டை மூடி தருவதற்கும் தருவதற்கான ஏற்பாடுகளை செய்து தருவதாக அந்த ஏற்பாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் ஏற்பாடை அவர் பெறுவதற்கான முன்னுதாரணமாக இருந்த சக்தி டிவி, சக்தி FM-க்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். யுத்த களத்தில் அவயங்களை இழந்த போதிலும் தன்னம்பிக்கையுடன் முன்னேறியவர்கள் இன்று வாழ்க்கையிலும் அதே போராட்டத்தை எதிர்நோக்கியுள்ளனர். 1995ஆம் ஆண்டு முதல் 2009ஆம் ஆண்டு வரை யுத்த களத்திலிருந்த ஆறுமுகம் நவரத்தினம் புனர்வாழ்வு பெற்று 2010ஆம் ஆண்டில் விடுதலை செய்யப்பட்டார். முள்ளிவாய்க்காலில் சரணடைந்து புனர்வாழ்வு பெற்ற இவர் 8 வயது பிள்ளை மற்றும் மனைவியுடன் வாழ்ந்து வருகின்றார். மட்டக்களப்பு கிரான் பகுதியில் வசிக்கும் முன்னாள் போராளியான இவர் தற்போது தேங்காய் வியாபாரி. போதிய வருமானமின்றி வறுமையில் வாடுவதாக தெரிவிக்கின்றார் ஆறுமுகம் நவரத்தினம். களத்து உள்ளாந்தண்டு பாதிக்கப்பட்டு பொருளாதாரங்கள் நாங்கள் எங்களால் உழைக்க முடியாத நிலைமையில் நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பில் எத்தனை எம்பிமார் மக்களால் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க. நாங்கள் இந்த மக்களுக்காக போராடுறோம், உயிரை கொடுக்குறோம், அதை செய்கிறோம், இதை செய்கிறோம் என்றெல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் உண்மையிலே இந்த இறங்கி வந்து இந்த முன்னாள் போராளிகள் என்ற கஷ்டப்படுறவங்களை இன்னும் நேரடியாக வந்து பார்த்ததே கிடையாது. இடுப்பின் கீழ் செயலிழந்துள்ள நிலையில் 3 வருடங்களாக படுத்த படுக்கையாகவிருந்த நவரத்தினம் தற்போது சற்று எழுந்து நடக்கின்றார். வாழ்க்கை என்றோ ஒரு நாள் எழுச்சி பெறும் என்ற நம்பிக்கையில் எழுந்து நடக்கும் இவருக்கு அதற்கான ஒத்துழைப்புகள் வழங்கப்பட வேண்டியது அவசியமே. சிரமங்களுக்கு மத்தியில் முன்னெடுத்த போதிலும் அதனை விற்பனை செய்ய முடியாத நிலையை திருகோணமலை தம்பலகாம விவசாயிகள் எதிர்கொண்டுள்ளனர். உரிய விலையில் தமது நெல்லை கொள்வனவு செய்வதற்கு அரசாங்கம் முன்வராதுள்ளமையால் பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டுள்ளதாக தம்பலகாமம் விவசாயிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். எங்களுக்கு உரிய முறையில் இந்த அரசாங்கம் நெல் எடுக்காத காரணத்தால் நாங்கள் வெளியே வியாபாரிகளுக்கு கொடுக்கிற போது விலை உரையத்தான் கொடுக்க வேண்டியா இருக்கு. இதால எங்களுக்கு விவசாயம் சரியான வீழ்ச்சிகரமான நிலையை தான் நடந்து கொண்டிருக்கு. விவசாயம் தம்பலாத்திலிருந்து பரம்பரையா விவசாயம் செய்யறாங்க. அதால இந்த நெல் எங்களுக்கு விலை இல்லை. மற்ற வியாபாரி வந்து விலை உரையை கேட்கிறான். அதால கொடுத்தா நட்டம் நகையெல்லாம் அங்க
நாங்கள் ஈடு வச்சு அதால் நாங்கள் பெரிய கஷ்டப்படுறோம். எங்கள அரசாங்கம் இந்த நெல்லை இப்படியும் கூடிய விலைக்கு எடுத்து எங்களோட கஷ்டத்தை தீர்க்கணும். இதனால் தமது வீடுகளில் நெல்லை களஞ்சியப்படுத்தி வைத்துள்ளமையால் பல்வேறு சிக்கல்களை எதிர்கொண்டுள்ளதாக விவசாயிகள் கூறுகின்றனர். இந்த நெல்லை உரிய விலை கொடுத்து வாங்க முடியாத காரணத்தினால தங்களுடைய வீடுகளில் வச்சிருக்கிறார்கள். அங்க வீடுகளில் பல பிரச்சனைகள். நெல்லுக்கு இருக்கிறதால இடவசதி தட்டுப்பாடு, நெல் டஸ்ட் அந்த புழுதியை சுவாசிக்கிறதால தடுமலாக்கி பிள்ளைகள் எந்த நேரம் வருத்தத்துக்குள்ளாக்கி கொண்டிருக்கிறார்கள். அறுவடை செய்து கொண்டு வந்து வீட்டில் தான் அடுக்கி வைக்க வேண்டிய சூழ்நிலை. ஏன் எங்களுக்கு இந்த கவர்மெண்ட் ஒழுங்கான ஒரு விலையை போட்டு இந்த நெல் எடுக்குமாக இருந்தால் நாங்கள் இவ்வளவு ஸ்டாக் பண்ணி வச்சுட்டு இவ்வளவு கஷ்ட நிலை அடைய வேண்டிய ஒரு சூழ்நிலை எங்களுக்கு இல்லை. கடன் பெற்று பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் அறுவடை செய்த நெல்லை உரிய விலையில் கொள்வனவு செய்வதற்கு அரசாங்கம் கால தாமதமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே விவசாயிகளின் கோரிக்கையாகும். கவனிப்பாரற்று காணப்படும் பத்தினியார் மகளங்குளம் உடைப்பெடுக்கும் நிலையில் காணப்படுவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். குளங்களின் புனரமைப்பிற்காக அதிக நிதி ஒதுக்கப்பட்ட நிலையில் அந்த பணத்திற்கு என்ன நேர்ந்தது என மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். வெண்ணீர் விவசாயத்தின் மூலாதாரமாக காணப்படுவது குளங்களே. இவ்வாறான குளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் கரிசனை கொள்ள வேண்டியது விவசாயிகள் மாத்திரமின்றி அவர்களை சார்ந்த சமூகத்தினதும் பொறுப்பாகும். இந்நிலையில் இன்று வவுனியா மாவட்டத்தில் பல குளங்கள் கவனிப்பாரற்று காணப்படும் நிலையில் அது விவசாயிகளுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதனை எவரும் கவனத்திற்கொண்டதாக தெரியவில்லை. வவுனியா பத்தினியார் மகிழங்குளமும் பெரும் பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ளது. 2012ஆம் ஆண்டு பத்தினியார் மகிழம் குளத்தின் கட்டில் சிறிய உடைப்பு ஏற்பட்ட போது குளத்தின் பயனாளிகள் இணைந்து உடைப்பு பகுதியை தற்காலிகமாக சீர் செய்த போதிலும் நிரந்தரமாக சீர் செய்யாமையினால் மீண்டும் அந்த குளம் பாதிப்பை சந்தித்துள்ளது. குளக்கட்டை திருத்துற மாதிரியே இல்ல. குளம் முதல் இப்ப 2 வருஷம் முதலே உடைச்சிருந்தது. இதை திருத்துறதுக்கு ஒருத்தரும் இல்ல. அது ஒழுங்கான அமைப்புல ஒன்னும் செய்யல. சும்மா மண்முட்டையை போட்டு அடிச்சு வச்சிருக்கே தவிர ஒழுங்கா ஒன்னும் செய்யல. தப்பி தவறி இரவேல மலைகள் கூடி இந்த குளங்கள் உடைஞ்சு வந்ததுன்ற ஆபத்து தான். வடக்கின் வசந்த வேலை திட்டத்தில் 3360 மில்லியன் ரூபாய் செலவில் நீர்ப்பாசன வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக ஆவணங்கள் குறிப்பிடுகின்றன. அத்துடன் வவுனியா மாவட்டத்தின் 13 நீர்ப்பாசன திட்டங்களின் புனரமைப்புக்கு 630 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. எனினும் ஒதுக்கப்பட்ட நிதிக்கான புனரமைப்பு பணிகள் உரிய முறையில் இடம்பெற்றதா என்பதில் சந்தேகம் நிலவுவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இதுபோன்ற குளங்களை புனரமைத்து தமது ஜீவனோபாயத்துக்கு உதவி புரிய வேண்டும் என்பதே இவர்களின் கோரிக்கையாகும். எட்டியான் தோட்ட மீன்பிட்டிங்காந்த தோட்டத்துக்கு செல்லும் பாதை பல வருடங்களாக புனரமைக்கப்படாதுள்ளமையால் மக்கள் பாரிய அசௌகரியங்களை எதிர்கொண்டுள்ளனர். வீதி சீரின்மையால் அன்றாடம் வீதியில் பயணிக்கும் பலர் சிரமங்களை எதிர்கொள்வதாக மீன்பிட்டிக்காந்த மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். ஏன் எங்களுக்கு இந்த மாதிரி செய்யறாங்க, சம்பளமும் இந்த மாதிரி கூட்டி தாரேன்னு சொல்லி சொன்னாங்க. சம்பளம் எங்களுக்கு 1000 ரூபாய் தாரேன்னு சொல்லி கடைசிய மட்டும் எங்களுக்கு 1000 ரூபாய் நாங்க பாத்துக்கிறோம். எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. நாங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு படுறோம். 2:30 மணி 3 மணி ஆகுது எங்களுக்கு வீட்டுக்கு வரத்துக்கு. நாங்க மழையில அந்த கஷ்டப்படுறோம். நாங்க ஒரு 4 பேருக்கு. திகாம்பரம் ஐயா சொன்னாரு, நான் வரேன், நான் அந்த பையனை வந்த பிற்பாடு நான் எல்லா மக்களுக்கு தோட்ட தொழிலாளி மக்களுக்கு எல்லாத்துக்கும் எல்லா குறை நிறையும் பார்த்து செய்வேன், தேடி செய்வேன், வீடு வீடா போவேனாரு. இன்னைக்கு வரலையும் அவர் வரவும் இல்ல, அவர்கிட்ட ஆளுங்க வரவும் இல்ல, எதுவும் பார்க்கவும் இல்ல, எதுவும் செய்யவும் இல்ல. அதே மாதிரி ஆறுமுதன் மலையா சொன்னாரு, 1000 ரூபாய் வந்த 1000 ரூபாய் சுவர் தான், வேற கதை இல்ல அப்படின்னாரு. கட்டாயம் சரி, அவர் வரல, இவரு வந்தவராவது வாங்கி கொடுத்துருக்கணும் தானே. எல் விக்ரமசிங்க இப்ப இந்த நாட்டு பிரதமரா இருக்காரு, அதுக்காக 2வதா இருக்காரு பழனி திகாம்பரம். சம்பளம் வாங்கி தரேன், நாங்க தொண்டமான்னு சொன்ன 1000 சம்பளம் வாங்கி தாரு அப்படின்ட்டு. ஆனா ஒருத்தருமே அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. தோட்ட மக்களுக்கு எந்த வித இதுமே கிடையாது. இனிமேல் என்ன செய்ய போறாங்கிறது தெரியாது. போதிய வருமானமின்றி எவ்வித வசதிகளுமின்றி தோட்ட குடியிருப்புகளில் வாழும் தமக்கான விடிவு இந்த புது வருடத்திலேனும் கிட்டுமா என்பதே மலையக மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இத்துடன் இரவு 8 மணி நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மலர்ந்துள்ள துர்முகின் வருடம் அனைவருக்கும் சாந்தி, சமாதானம் மற்றும் சுபீட்சம் நிறைந்த ஆண்டாக அமைய வேண்டும் என நியூஸ் ஃபர்ஸ்ட் மீண்டும் ஒருமுறை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. வணக்கம். வணக்கம்.